Shiny Manikam's lessons. Physics online tutoring. Tamil 4th standard to 12th standard CBSE and metric physics syllabus. BSc MSc physics concepts. Simple teaching, clear concepts, better understanding. To join classes, reach us through mail or Instagram. Thank you. Coulomb's law. ரெண்டு சார்ஜ்டு பாடிஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த ரெண்டு சார்ஜ்டு பாடிஸ்க்கு நடுவில் இருக்க கேப்பை விட அந்த சார்ஜ்டு பாடிஸோட சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா தென் அந்த சார்ஜ்டு பாடிஸை பாயிண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லணும். பாயிண்ட் சார்ஜஸ்னா என்னன்னு எக்ஸாம்பிளோட கிளியராக ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸை கூலும்னு ஒரு சயின்டிஸ்ட் மெஷர் பண்ணாரு. அந்த ஃபோர்ஸை எஃப் வெக்டார்னு எடுத்துக்கலாம். ரெண்டு சார்ஜ் பாடிஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதோட சார்ஜ் Q1 அண்ட் Q2. அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் R. இந்த ரெண்டு சார்ஜ் பாடிஸ்க்கும் நடுவில் இருக்க ஃபோர்ஸ் அந்த ரெண்டு சார்ஜஸோட ப்ராடக்ட்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னு ஃபைண்ட் பண்ணாரு. அண்ட் அதே ஃபோர்ஸ் ரெண்டு சார்ஜ்க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் ஆரோட ஸ்கொயருக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னு ஃபைண்ட் பண்ணாரு. இந்த ஃபோர்ஸ் இந்த ரெண்டு சார்ஜஸையும் ஜாயின் பண்ணுற லைன் வழியாக தான் இருக்கும். இந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் F is equal to K magnitude of Q1 Q2 by R square. மேக்னிடியூட் எழுதும்போது F வெக்டார்னு எழுதக்கூடாது, வெறும் F மட்டும்தான் எழுதணும். அண்ட் ஃபார்முலாலையும் எந்த குவான்டிட்டிஸுமே வெக்டார் நோட்டேஷன் போடக்கூடாது. இந்த ரெண்டு வெர்டிக்கல் லைனும் சார்ஜஸோட மேக்னிடியூடை டினோட் பண்ணும். கூலும் டார்ஷன் பேலன்ஸ்னு ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி தான் இந்த லாவை கண்டுபிடிச்சாரு. ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சென்சிட்டிவான டிவைஸ் தான் டார்ஷன் பேலன்ஸ். கிரேட் 12 போர்டு எக்ஸாம்ஸ்க்கு டார்ஷன் பேலன்ஸ் பற்றி இம்பார்ட்டண்டாக படிக்க தேவையில்லை. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் லேர்ன் இட்ஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் திஸ். ஸோ இந்த டார்ஷன் பேலன்ஸை வச்சு தான் கூலும் ரெண்டு சார்ஜ் மெட்டாலிக் ஸ்பியர்ஸ்க்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸை மெஷர் பண்ணாரு. இந்த ரெண்டு ஸ்பியர்ஸ்க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் அந்த ஸ்பியர்ஸோட சைஸை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா தென் இந்த ரெண்டு சார்ஜ் ஸ்பியர்ஸையும் பாயிண்ட் சார்ஜஸாக கன்சிடர் பண்ணணும். கூலும் இந்த லா ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்பியர்ஸோட சார்ஜஸ்லாம் என்னன்னு அவருக்கு தெரியல. ஸோ அவர் என்ன பண்ணார்னா ஒரு மெட்டாலிக் ஸ்பியரோட சார்ஜை Qன்னு எடுத்துக்கிட்டாரு. இந்த ஸ்பியரை அதே மாதிரி இருக்கிற இன்னொரு அன்சார்ஜ் ஸ்பியரோட கான்டாக்ட்ல வச்சாரு. இப்படி பண்ணா Qங்கிற சார்ஜ் ரெண்டு ஸ்பியருக்கும் ஈக்குவலா பாதி பாதி ஷேர் ஆயிரும். அதான் Q/2 Q/2. இந்த ப்ராசஸை திருப்பியும் ரிப்பீட் பண்ணாரு. Q/2 சார்ஜ் இருக்கிற இந்த ஸ்பியரோட இன்னொரு அன்சார்ஜ் ஸ்பியரையும் இந்த ஸ்பியரோட இன்னொரு அன்சார்ஜ் ஸ்பியரையும் கான்டாக்ட்ல வச்சாரு. Q/2ன்னு இருந்த சார்ஜ் அகைன் ஹாஃப் ஆகி Q/4 Q/4 ஈச்சா ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த மாதிரி நிறைய டைம் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் ரெண்டு சார்ஜ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸையும் வேரி பண்ணி பார்த்தாரு. இங்க Q1 இங்கேயும் Q1 ரெண்டுமே ஒரே சார்ஜ் தான். Q2 அண்ட் Q2 ஒரே சார்ஜ் தான். சார்ஜஸை எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ்ல வச்சு ஸ்டடி பண்ணாரு. அப்புறம் அதே சார்ஜஸை 2x டிஸ்டன்ஸ்ல வச்சு ஸ்டடி பண்ணாரு. இந்த மாதிரி அதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை வேரி பண்ணி பார்த்தாரு. அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பியர்ஸோட ஒட்டி இருக்கும்போது இப்படி டிஸ்டன்ஸை வேரி பண்ணா ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னு ஸ்டடி பண்ணாரு. இங்க Q1ங்கிற சார்ஜ் Q1/2 ஆயிடுச்சு, Q2ங்கிற சார்ஜ் Q2/2 ஆயிடுச்சு. இந்த எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் ஃபோர்ஸ் எப்படி இருக்குங்கிறத கம்பேர் பண்ணி தான் இந்த ஈக்குவேஷனை ஃபைண்ட் பண்ணாரு. ஸ்டார்டிங்ல கூலும் டார்ஷன் பேலன்ஸ் யூஸ் பண்ணி தான் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ்ல இருந்து கூலும்ஸ் லாங்கிற இந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனை ஃபைண்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் மற்ற சயின்டிஸ்ட் எல்லாம் கூலும்ஸ் லா எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் இந்த மாதிரியான டைனி பார்ட்டிகல்ஸ்க்கும் ட்ரூவா இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணாங்க. எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் கேஸ்ல சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 10⁻⁻10 மீட்டர் ரேஞ்சில் தான் இருக்கும். அவ்வளோ சின்ன ரேஞ்ச்லயும் கூலும்ஸ் லா ட்ரூவா இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணாங்க. இப்படிதான் எக்ஸாக்டா சார்ஜோட மேக்னிடியூட் என்னன்னே தெரியாம கூலும் இந்த லாவை டிஸ்கவர் பண்ணாரு. இப்போ கூலும் லாவை யூஸ் பண்ணி சார்ஜோட யூனிட்டை டிஃபைன் பண்ணலாம். இந்த ரிலேஷன்ல K ஒரு ஆர்பிட்ரரி வேல்யூ, அதாவது அதோட வேல்யூ ஃபிக்ஸ்டா இருக்காது. ஏதோ ஒரு பாசிட்டிவ் வேல்யூ Kக்கு சூஸ் பண்ணிக்கலாம்.
SI யூனிட்ஸ் படி Kயோட வேல்யூ 9 into 10 power 9. இது எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ Kயோட வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே சார்ஜஸை 1ன்னு எடுத்துக்கலாம். சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் Rஐயும் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் Kயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் F is equal to 9 into 10 power 9. Kக்கு பதிலாக இந்த வேல்யூ எழுதிட்டு Q1, Q2, R எல்லாம் 1ன்னு எடுத்திருக்கனால இங்கே எதுவும் எழுதக்கூடாது. ஃபோர்ஸோட SI யூனிட் நியூட்டன், ஸோ N. ஸோ F is equal to 9 into 10 power 9 Newton. Here Q1, Q2 is equal to 1 coulomb and R is equal to 1 meter. Now look here. 1 coulomb சார்ஜ் இருக்கிற ரெண்டு சார்ஜஸை 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சா இந்த ரெண்டு சார்ஜஸும் ஒரு ரிப்பல்சிவ் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் தான் 9 into 10 power 9 நியூட்டன். இங்கே இந்த செட்டப் ஒரு வேக்யூமில் இருக்கு. வேக்யூம்னா அந்த இடத்துல எந்த பார்ட்டிகல்ஸுமே இருக்காது. ஏர், கேஸ், லிக்விட், சாலிட் எதுவுமே இருக்காது. 1 கூலும்ங்கிறது ரொம்ப பெரிய யூனிட் ஆஃப் சார்ஜ். யூஸ்வலாக எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஸ்மாலர் யூனிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். லைக் 1 milli-coulomb, 1 micro-coulomb. 1 milli-coulomb is equal to 10 power minus 3 coulomb. 1 micro-coulomb is equal to 10 power minus 6 coulomb. நியூமரிக்கல்ஸில் யூஸ்வலாக Kவை 1/4 pi epsilon நாட்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஃபோர்ஸோட ஈக்குவேஷனில் K சப்ஸ்டியூட் பண்ணால் F is equal to 1/4 pi epsilon நாட் magnitude of Q1, Q2 by R square. இங்கே எப்சிலான் நாட்ங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். அப்படின்னா ஒரு வேக்யூம் வழியா, அதாவது ஒரு எம்டி ஸ்பேஸ் வழியா எலக்ட்ரிக் ஃபோர்ஸஸ் எவ்வளோ ஈஸியாக ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லும். தட் இஸ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். எப்சிலான் நாட்டோட வேல்யூ எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு 8.854 into 10 power minus 12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ் ஸ்கொயர். இந்த வேல்யூ எப்போவுமே மைண்டில் இருக்கணும். நியூமரிக்கல் சால்வ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூலும் ஸ்கொயர் நியூட்டன் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ் ஸ்கொயருங்கிறது தான் எப்சிலான் நாட்டோட SI யூனிட். இந்த SI யூனிட் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபோர்ஸ் ஃபார்முலாவில் எப்சிலான் நாட் வர மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு 1/4 pi F மேக்னிடியூட் ஆஃப் Q1, Q2 by R ஸ்கொயர். இங்கே எப்சிலானும் F மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்க குவான்டிட்டிஸோட SI யூனிட்ஸ் எல்லாம் எழுதலாம். ஃபோர்ஸோட SI யூனிட் நியூட்டன், டினாமினேட்டரில் இருக்கனால இன்வர்ஸ் எழுதிக்கலாம். சார்ஜோட SI யூனிட் கூலும், ரெண்டு சார்ஜ் ப்ராடக்ட்ல இருக்கனால கூலும் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆரோட SI யூனிட் மீட்டர், டினாமினேட்டரில் ஸ்கொயரில் இருக்கனால இன்வர்ஸ் 2ன்னு எழுதணும். கூலும் ஸ்கொயர் நியூட்டன் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ் ஸ்கொயர். இப்படி தான் எப்சிலான் நாட்டோட SI யூனிட்டை டிரைவ் பண்ணணும். இன்கேஸ் எக்ஸாமில் இந்த வேல்யூ எழுதினதுக்கப்புறம் SI யூனிட் மறந்துடுச்சுன்னா டக்குன்னு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி இப்படி எடுத்துடணும். நெக்ஸ்ட், ஃபோர்ஸ் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அதனால கூலும்ஸ் லாவையும் வெக்டார் நோட்டேஷனில் எழுதலாம். இந்த டயக்ராமில் R1 வெக்டார் அண்ட் R2 வெக்டாருங்கிறது சார்ஜஸ் Q1, Q2 ஓட பொசிஷன் வெக்டார். F12 வெக்டாருங்கிறது Q2 சார்ஜ்னால Q1 சார்ஜ் மேலே படுற ஃபோர்ஸ். அதே மாதிரி Q2 சார்ஜ் மேலே Q1னால ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை F21 வெக்டார்னு எழுதணும். இங்கே சார்ஜஸை Q1, Q2ன்னு நேம் பண்ணியிருக்கோம். 1லேருந்து 2க்கு போகிற வெக்டாரை R21 வெக்டார்னு எடுத்துக்கலாம். R21 vector is equal to R2 vector minus R1 vector. So the vector leading from 1 to 2 is R21 vector is equal to R2 vector minus R1 vector. And the vector leading from 2 to 1 is R12 vector is equal to R1 vector minus R2 vector. இங்க 1 and 2 interchange பண்ணி எழுதுறனால R12 vector is equal to minus of R21 vector னு எழுதலாம். R21 vector and R12 vector ஓட magnitude just arrow mark எடுத்துட்டு எழுதணும்.
R21 and R12. டயக்ராமில் பார்த்தாலே தெரியுது R12னா சார்ஜ் 1லேருந்து 2 வரைக்கும், இதே R21னா சார்ஜ் 2லேருந்து 1 வரைக்கும். ஸோ R12வும் R21ம் ஈக்குவலாக இருக்குது. அதனால R12 is equal to R21. இந்த டயக்ராமில் ஓங்கிறது ஆரிஜின். இட் இஸ் அ ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட் ரெண்டு சார்ஜஸோட பொசிஷன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். R1 வெக்டாரோட ஏரோ ஆரிஜினில் ஸ்டார்ட் ஆகி Q1ல எண்ட் ஆகும். Q1ஓட பொசிஷன் வெக்டார் தான் R1 வெக்டார். வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின் Q1 எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு இந்த வெக்டார் சொல்லும். நெக்ஸ்ட் R2 வெக்டாரோட ஏரோ ஆரிஜினில் ஸ்டார்ட் ஆகி Q2ல எண்ட் ஆகும். ஆரிஜின்ல இருந்து Q2 எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு இந்த வெக்டார் சொல்லும். இப்போ Q1ஐயும் Q2வையும் ஜாயின் பண்ணுற ஏரோ. இந்த ஏரோவோட பேரு ரிலேட்டிவ் பொசிஷன் வெக்டார். இந்த ஏரோ Q1ல ஸ்டார்ட் ஆகி Q2க்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் F12 வெக்டாரோட இந்த ஏரோ சார்ஜ் Q2னால Q1 மேலே படுற ஃபோர்ஸ் தான் இந்த ஏரோ. F12வை ஃபோர்ஸ் பை 2 on 1ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இந்த ஏரோவோட டைரக்ஷன் ஃபோர்ஸோட டைரக்ஷனை டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட் F21 வெக்டாரோட ஏரோ Q1 சார்ஜ்னால Q2 சார்ஜ் மேலே படுற ஃபோர்ஸ் தான் F21. F21 ஃபோர்ஸ் பை 1 on 2ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் நியூட்டனோட தேர்ட் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். தட் இஸ் F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் F12 வெக்டார். இங்க ஃபோர்ஸஸ்க்கு சேம் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு. எல்லா ஆக்ஷனுக்கும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குங்கிறது தான் நியூட்டனோட தேர்ட் லா. நெக்ஸ்ட் டயக்ராம் ப்ராடக்ட் ஆஃப் Q1 Q2 இஸ் கிரேட்டர் தென் 0. அப்படின்னா ரெண்டு சார்ஜஸ்க்கும் ஒரே சைன் இருக்குன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் Q1 சார்ஜ் +5 கூலுமா இருக்கலாம், Q2 சார்ஜ் +2 கூலுமா இருக்கலாம். இல்லைனா Q1 சார்ஜ் -3 கூலுமா இருக்கலாம், Q2 சார்ஜ் -1 கூலுமா இருக்கலாம். லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஆகும். சார்ஜ் Q1ல இருக்க F12 வெக்டாரோட ஏரோ. இந்த ஏரோ Q2வை விட்டு தள்ளி போற மாதிரி பாயிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் Q2ல இருக்க F21 வெக்டாரோட ஏரோ. இந்த ஏரோ Q1வை விட்டு தள்ளி போற மாதிரி பாயிண்ட் ஆயிருக்கு. ரெண்டு சார்ஜஸ்மே ஒன்னுக்கு ஒன்று தள்ளி தள்ளி போகுது. இந்த ரெண்டு சார்ஜஸையும் ஜாயின் பண்ற இந்த டாட்டட் லைன் R21 கேப்போட ஏரோ. இட் இஸ் அ யூனிட் வெக்டார். இதோட மேக்னிடியூட் 1. டைரக்ஷனை மட்டும்தான் கொடுக்கும். இந்த ஏரோ Q1ல இருந்து Q2க்கு பாயிண்ட் ஆயிருக்கு. ஆர்க்கு மேல இருக்கிற இந்த கேப் யூனிட் வெக்டார்னு ரெப்ரசன்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் Q1 and Q2 இஸ் லெஸ் தென் 0. அப்படின்னா சார்ஜஸ்க்கு ஆப்போசிட் சைன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் Q1 சார்ஜ் +4 கூலுமாவும் Q2 சார்ஜ் -2 கூலுமாவும் இருக்கலாம். ஆர் Q1 சார்ஜ் -5 கூலுமாவும் Q2 சார்ஜ் +8 கூலுமாவும் இருக்கலாம். ஆப்போசிட் சார்ஜஸ் எப்போவுமே அட்ராக்ட் பண்ணும். அதனால தான் ஏரோ மார்க் அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு. F12ஓட இந்த ஏரோ Q2வை பாயிண்ட் பண்ணி இருக்கு. அதே மாதிரி F21ஓட ஏரோ Q1னை பாயிண்ட் பண்ணி இருக்கு. ஹியர் சார்ஜஸ் புல் ஈச் அதர். கூலும்ஸ் லால ரொம்ப முக்கியமான டயக்ராம்ஸ் இந்த மூணும். பிகாஸ் இட் இன்ட்ரடியூசஸ் பொசிஷன் வெக்டார்ஸ், ரிலேட்டிவ் பொசிஷன் வெக்டார்ஸ், யூனிட் வெக்டார்ஸ் and action-reaction pair of electrostatic force in a single figure. ஒரு வெக்டாரோட டைரக்ஷனை யூனிட் வெக்டார் யூஸ் பண்ணி தான் காட்டணும். ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல பாயிண்ட் ஆயிருக்கும். ஸோ R21 கேப் இஸ் ஈக்குவல் டு R21 வெக்டார் பை R21 எழுதணும். சிமிலர்லி R12 கேப் இஸ் ஈக்குவல் டு R12 வெக்டார் பை R12 எழுதணும். நியூமரேட்டர்ல இருக்கிறது வெக்டார், டினாமினேட்டர்ல இருக்கிறது மேக்னிடியூட். Therefore, F21 vector is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R21 square R21 cap. Coulomb's lawவை இப்படி எழுதணும். இதே F12 vector is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R12 square R12 cap. F21 vector is equal to minus F12 vector னு பார்த்தோம்.
ஸோ இதை அப்படியே இங்கே கம்பேர் பண்ணால் F12 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் F21 வெக்டார்னு எழுதலாம். இந்த ஈக்குவேஷன்ஸில் சார்ஜஸ்க்கு எந்த சைன் வேணால் இருக்கலாம். பாசிட்டிவாகவும் இருக்கலாம் இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ கூலூம்ஸ் லா ஒரு வேக்யூமில் இருக்க ரெண்டு சார்ஜஸ் Q1 அண்ட் Q2க்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸை கொடுக்கும். Personal online tutoring is also available. If you are in need, then reach us through mail or Instagram. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.